காப்பீடுக்கு முதிர்வுத் தொகை எவ்வளவு என்று கேட்கும் ஒரே இனம் இந்தியர்கள்தான். விபத்து காலங்களில், அசாதாரண காலங்களில் அல்லது தங்களுடைய முதுமை காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார வாய்ப்பாக மட்டுமே அயல் நாடுகளில் காப்பீடு பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் காப்பீடு என்பது முதிர்வுத் தொகையை மையப்படுத்தி இயங்குகிறது. இதனால் ஆயுள் காப்பீடு நிறுவனங்கள் தங்கள் பாலிசிதாரர்களுக்கு ஏறத்தாழ 6% அளவுக்கு முதிர்வுத் தொகையை தர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி ஆயுள் காப்பீடு நிறுவனமான LIC தாங்கள் பாலிசிதாரர்களிடமிருந்து திரட்டக்கூடிய பெரும் தொகையை டாடா போன்ற பெரும் நிறுவனங்களிடம் முதலீடு செய்துள்ளது. ஏறத்தாழ 30% அளவுக்கு டாடா குழுமத்தில் LIC தங்களுடைய முதலீட்டை செலுத்தியுள்ளது. LIC மட்டுமல்லாது இன்ன பிற ஆயுள் காப்பீடு நிறுவனங்களும் தங்கள் பாலிசிதாரர்களிடமிருந்து திரட்டக்கூடிய தொகையினை முன்னணி நிறுவனங்களான டாடா, ரிலையன்ஸ் போன்ற ப்ளூ சிப் கம்பெனிகளில் முதலீடு செய்கிறது. டாடா போன்ற பெரு நிறுவனங்களிடம் முதலீடு செய்வது ஒரு வகையில் நல்லதே. அப்படி செலுத்தினால் மட்டும்தான் தங்கள் பாலிசிதாரர்களுக்கு அவருடைய முதிர்வுத் தொகையை உரிய காலத்தில் உரிய தொகையை செலுத்த முடியும். ஆனால் இதில் இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. டாடா போன்ற பெரு நிறுவனங்கள் அல்லாது பொதுத்துறை நிறுவனங்களான, குறிப்பாக இந்திய ரயில்வேயை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஏராளமான நிதி தேவைப்படுகிறது. அவ்வாறு நிதி கிடைத்தால் மட்டும்தான் இரட்டை அகல ரயில் பாதைகளை போட முடியும். நாட்டின் வழித்தடங்கள் இல்லாத இடங்களில் புதிய இருப்பு பாதைகளை போட முடியும். அந்த வகையில் LIC போன்ற ஆயுள் காப்பீடு நிறுவனங்களிடமிருந்து பெறக்கூடிய நிதியை இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்களிடம் முதலீடு செய்தால் கூடுதலான சேவை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பங்குச்சந்தையில் முதலீடு செய்து லாபம் பார்ப்பது ஒரு வகை. இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை வாங்கி விற்கும்போது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தொகையானது முதிர்வு காலத்திற்கும் பயன்படும், பொதுத்துறை நிறுவனங்கள் வளரவும் பயன்படும். அந்த மாற்றத்தை நோக்கி நாம் நகர வேண்டும்.